36 மணி நேரங்களுக்கு பிறகு தங்களுடைய இரண்டாவது விமானப்படை வீரரை தாங்கள் வெற்றிகரமாக மீட்டிருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இது சம்பந்தமாக நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அவருடைய அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன, அது முதலாவது. ரெண்டாவது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லாத சில சங்கதிகள் அல்லது சொல்லாமல் மூடி மறைத்த சில சங்கதிகள், அது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த தாக்குதல் நடவடிக்கை சம்பந்தமாக பலவிதமான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே எல்லா பக்க தகவல்களையும் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் ஈரானிய தரப்பில் என்ன சொல்லப்படுகின்றன, அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை தாங்கள் அளித்ததாக ஈரான் கூறுகிறது. எனவே கிடைக்கப்பெற்றிருக்கின்ற எல்லா தகவல்களையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இந்த உலகமே மிகவும் ஆவலோடு உற்று நோக்கி கொண்டிருந்த ஒரு சம்பவம் என்று சொன்னால், கடந்த 36 மணி நேரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த இந்த சம்பவம் தான். அந்த விமானி, இரண்டாவது விமானி ஈரானிய அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள், அடர்ந்த மலைப்பகுதிக்குள் சிக்கியிருந்தார். அவரை மீட்பதற்கு இரண்டு தரப்பாலும் மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அமெரிக்க தரப்பாலையும் ஈரானிய தரப்பாலையும். அப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் மிகுந்த பரபரப்பாக இருந்தது. அவர் யாருடைய கைகளில் சிக்குவார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அவரை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கும், அவரை எப்படியாவது உயிரோடு பிடிக்கணும் என்கின்ற தேவை ஈரானுக்குமே இருந்தது. எனவே இந்த 36 மணி நேர போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்க விமானப்படை வீரர்கள் அவரை வெற்றிகரமாக மீட்டெடுத்து வெளியால கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ஈரானுக்கு வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் காயமடைந்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் மிக கடுமையான தாக்குதல்கள், மிக கடுமையான மோதல்களும், மிக பலமான துப்பாக்கி சூடுகளுக்கு நடுவே இந்த மீட்பு நடவடிக்கை இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் பல டசன் கணக்கான விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும், பல விமானப்படையினர், சிறப்பு பயிற்சி பெற்ற விசேட படையினர், அதாவது பரா ரெஸ்கியூ அணியைச் சேர்ந்த பல படையினர் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே நீண்ட தாக்குதலுக்கு பிறகு இந்த வெற்றிகரமான நடவடிக்கையை தாங்கள் செய்து முடித்திருப்பதாகவும், இது அமெரிக்க இராணுவ வரலாற்றில், அமெரிக்க விமானப்படை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தருணம் என்றும், மிக முக்கியமான மைல்கல் என்றும், அவர்களுடைய துணிச்சலான நடவடிக்கை காரணமாக இந்த வெற்றிகரமான மீட்பு நடவடிக்கை இடம்பெற்றதாகவும், எனவே அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த நீண்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய ட்ரூத் சோஷியலில் இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதோட இந்த நடவடிக்கையில் எந்த ஒரு அமெரிக்க வீரரும் கொல்லப்படவோ அல்லது காயப்படவோ இல்லை என்று சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை சம்பவம் நடந்தது. வெள்ளிக்கிழமை காலமே அன்றைக்கே அந்த முதலாவது பைலட் மீட்கப்பட்டிருந்தவர் அமெரிக்க படையால். ஆனால் அது சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடல. அதாவது அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள் வந்ததை தவிர அமெரிக்க அரசாங்கம் சார்பாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படையில். அதற்கான விளக்கத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஏன் அதை சொல்லல என்று சொன்னால், அந்த தகவலை நாங்கள் உத்தியோகபூர்வமாக சொன்னால் அது எதிரிகள் விழிப்படைந்து விடுவார்கள், அது அவர்களுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி போயிடும். எனவே நாங்கள் அதை சொல்லாமல் தவிர்த்தோம் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். அமெரிக்க இராணுவ வரலாற்றில் மிக வெற்றிகரமான ஒரு தாக்குதல், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தாக்குதல் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட அனைவரையும் பாராட்டியிருக்கின்றார். அதோட இன்னும் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விமானி சிக்கியிருந்த இடம் எதென்று சொல்லி அவருடைய லொகேஷனை அவருடைய இருப்பிடத்தை 24 மணி நேரமும் தாங்கள் கண்காணித்துக் கொண்டிருந்ததாகவும், அவருடைய இருப்பிடம் தங்களுக்கு தெரிந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த நீண்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். இனி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லாத விஷயங்கள், சொல்ல விரும்பாத விஷயங்கள், அல்லது அவரால் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் என்னென்று பார்ப்போம். இந்த தாக்குதல் நடவடிக்கை காரணமாக முதல்ல இந்த நடவடிக்கையை நாங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அரசியல்வாதி, அவரத்துக்கு ஒரு ஓரமாக வச்சு போட்டு இராணுவ கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு வெற்றிகரமான நடவடிக்கை தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த சிறப்பு பயிற்சி பெற்ற மீட்பு அணியினர் இந்த உலகத்தின் எந்த மூலையில் போயிட்டு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஈரானுக்குள்ள இறங்கியே அந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுறதுன்றது உண்மையில் உயிரை பணியம் வைக்கிற ஒரு நடவடிக்கை. கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லப்படுற ஒரு நடவடிக்கை தான் சொல்லணும். ஏனென்றால் அவ்வளவு ஆபத்துக்கள் அவர்களுக்கு அங்கே இருக்குது.
எனவே ஈரானுக்குள்ளேயே இறங்கி, அதுவும் ஒரு ஆழமான மலைப்பகுதிக்குள்ள வந்து இறங்கி அங்க மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுறதுன்றது உண்மையில ராணுவ ரீதியாக பார்க்கும்போது அந்த ராணுவ வீரர்களுடைய துணிச்சல், அவர்களுடைய நடவடிக்கை, அவர்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் எல்லாமே வந்து உண்மையில பாராட்டப்பட வேண்டியது. அது வரலாற்றில் கட்டாயம் பதியப்படும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுக்கு முதலும் இது போன்ற நடவடிக்கைகள் வரலாற்றில் நடந்திருக்குது. அவை வந்து இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த இரண்டாவது விமானப்படை அதிகாரி, இரண்டாவது பைலட் வந்து ஈரானினுடைய கைகளில் சிக்கியிருப்பாராக இருந்தால் இன்றைக்கு களமே மாறியிருக்கும், காட்சியே மாறியிருக்கும், ஒட்டுமொத்த இந்த யுத்தத்தினுடைய போக்கே வந்து மாறியிருக்கும். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பேரம் பேசலும் ஒரு ஹை டிமாண்டும் வந்து இருக்கும். எனவே அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து ராணுவ ரீதியாக இந்த மீட்பு நடவடிக்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது வெற்றிகரமான நடவடிக்கை தான். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மூடி மறைச்சிருக்கிறார். முதலாவது வந்து 24 மணி நேரமும் அவருடைய லொக்கேஷன் எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் கண்காணித்து கொண்டிருந்தோம் என்று சொல்லியிருந்தவர் தான் தன்னுடைய அறிக்கையில் வந்து. ஆனால் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தி போட்டிருக்கேன் என்று சொன்னால், அமெரிக்க ராணுவத்தை வந்து மேற்கோள் காட்டி, ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி போட்டிருக்குது. ஆரம்பத்தில் வந்து அவருடைய லொக்கேஷன் வந்து அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருந்தது. அவர் ஈரானுடைய கைகளில் பிடிபட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் வந்து பலமாக இருந்தது. எனவே மிகப்பெரிய ஒரு பேரம் பேசலுக்கு அமெரிக்கா தயாராகி வந்தது என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் வந்து போடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் காணாமல் போன உடனே வந்து லொக்கேஷன் தெரியாமல் தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான ஈரானியர்கள், அந்த மலைவாழ் மக்கள், மற்றது பழங்குடியின மக்கள், பசிச் படையணியினர், மற்றது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை எல்லாருமே சேர்ந்து மிக கடுமையான தேடுதல் வேட்டை ஒன்றை அங்கே நடத்தி கொண்டே இருந்தார்கள். எனவே அவர் வந்து அவர்களுடைய கைகளில் பிடிபட்டிருக்கலாம். எனவே அந்த தகவலை வந்து மறைச்சு, ஈரான் வந்து அந்த தகவலை மறைச்சு அமெரிக்காவை வந்து சிலவள் அந்த சுத்த விடுறன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி சுத்த விட்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகம் எல்லாம் அமெரிக்காவுக்கே வந்ததாகவும், எனவே மிக பெரும் ஒரு பேரம் பேசல் ஒன்றுக்கு தயாராகி வந்ததாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிற இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதுவுமே சொல்லல. இரண்டாவது வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான சில விமானங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதை அமெரிக்காவே அழித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக MC-130J என்று சொல்லப்படுற விமானம், இது வந்து விசேட விமானங்களாம். 2 விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக, அமெரிக்க படையாலேயே தாக்கி அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த விமானம் வந்து மிக தாழ்வாக பறக்கக்கூடியது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும், ஒரு சின்ன ரன்வே மாதிரி இல்லை, சின்ன ஒரு வெட்ட வழியாக இருந்தாலும் அதிலேயே இறங்கி ஓடும் என்று சொல்லப்படுது. இந்த மீட்பு நடவடிக்கைக்காக விசேடமாக பயன்படுத்தப்படுற விமானங்கள் தான் இந்த MC-130J என்று சொல்லப்படுற விமானம். அப்போ அந்த விமானத்தில் போயிட்டு தரையிறங்கி இருக்கணும். ஆனால் அந்த மீட்பு நடவடிக்கை முடிஞ்ச பிறகு அந்த விமானத்தை வந்து இயக்க முடியலையா, அல்லது அந்த விமானம் வந்து தாக்குதலுக்குள்ளானதா, என்ன காரணம் என்று சொல்லப்படையில அந்த 2 விமானங்களும் அமெரிக்க படைத்தரப்பாலேயே தாக்கி அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதில் தாக்கினதுக்கான காரணம், அதுக்குள்ள வந்து ஏராளமான ரகசியங்கள் இருக்கும், நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கும். அது வந்து ஈரானுடைய கைகளில் வந்தால் அந்த விமானத்தை செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து என்ன யூஸ் பண்ணப்படுது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த சண்டைக்களத்தில் வந்து அமெரிக்க தரப்பால் என்ன விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணப்படுது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணப்படுது என்றும் எங்களுக்கு தெரியாது. ஆஃப்கோர்ஸ் அதே மாதிரி இஸ்ரேல் தரப்பில் இருந்து என்ன விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுது என்று சொல்லியும் யாருக்கும் தெரியாதானே. எனவே இந்த விமானம் வந்து ஈரானுடைய கைகளில் சிக்கியிருந்தால் அந்த ரகசியத்தை வந்து உடனடியாக ஈரான் தெரிந்து கொள்ளும். இருந்த போதிலும் கூட ஈரானியர்கள் நடத்திய தாக்குதலில் அந்த விமானங்கள் சேதமடைந்திருக்கலாம், அது பறக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம், அதன் காரணமாகத்தான் அவை அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இன்னொரு பக்க செய்தியும் சொல்லுது. எப்படியோ 2 விமானங்கள் அமெரிக்க படைத்தரப்பாலேயே அழிக்கப்பட்டதை இப்பொழுது அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த கேர்னல் தர அதிகாரியாகிய 2வது விமானி சிக்கியிருந்த அந்த இடத்தை வந்து ட்ரோன்கள் மூலம் பாதுகாத்ததாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது MQ-9 ரீப்பர் என்று சொல்லப்படுற ஒரு வகையான ட்ரோன்கள் வந்து, ஏராளமான ட்ரோன்கள் அந்த ஏரியாவை சுற்றி பறந்ததாகவும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும், அதில் ஒரு சில ட்ரோன்கள் வந்து தாக்குதல்களை நடத்தியதாகவும், அதாவது ஈரானிய தரப்பினரை வந்து கிட்ட நெருங்க விடாமல் தாக்குதல்களை நடத்தியதாகவும், நேற்று ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதும் அவர்கள் தொடர் பரப்பில் ஈடுபட்டிருந்ததாகவும் இன்னும் ஒரு செய்தி ஒன்று தெரிவிக்குது. அதே வேளையில் தரையிறங்கியிருந்த அமெரிக்காவினுடைய விசேட படையினருக்கும் ஈரானிய தரப்பினருக்கும் இடையில் வந்து நேரடி மோதல்களும் இடம்பெற்றதாக, துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த அனைத்து நடவடிக்கைகள் காரணமாகவும் 36 மணி நேரம் கழித்து அந்த விமானி வந்து மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த மீட்பு நடவடிக்கை இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. இதெல்லாமே வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கருத்தும் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட கருத்தும். இனி வந்து ஈரானிய தரப்பில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், கடுமையான எதிர்த்தாக்குதலை தாங்கள் மேற்கொண்டதாகவும், அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும், அதே வேளையில் C-130 ராணுவ விமானத்தை தாங்கள் தகர்த்ததாகவும் அதனையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரானிய தரப்பில்
சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது பரவி வருகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானிய உள்ளூர் மக்களால் வெளியிடப்பட்ட வீடியோக்களை ஒரு பெரிய ஒரு விமானம் தரை நோக்கி விழுகிற காட்சியும் ஒரு பெரிய நெருப்பு கோலம் ஒன்று விழுகிற காட்சியும் பதிவாகி இருந்தது. அதே வேளையில் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஒன்று தீப்பிடித்து எரிகின்ற காட்சியும் அது கீழே விழுகிற காட்சியும் பல சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டிருந்தது. எனவே ஈரான் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட செய்திகளின்படி 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் C-130 வகை விமானம் உட்பட பல விமானங்களை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக இப்பொழுது ஈரானிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக பல பொய்களை சொல்கின்றார், பல விஷயங்களை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார் என்று சொல்லியும் ஈரானிய தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை சம்பந்தமாக இன்னும் பல தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் போக போகத்தான் உண்மைகள் தெரிய வரும். இதுவரைக்கும் வெளிவராத ரகசியங்கள் எல்லாம் வெளிவரும். எனவே அவற்றுக்காக காத்திருப்போம். இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு முதல்கட்ட தகவல்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். அவையெல்லாம் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.